அவேர்னஸ் வந்து அதை பற்றி அவேர்னஸ் இருக்குது. யாராவது ஒருத்தர் ஒன்று ரெண்டு போகும். அதுவும் கூட அவங்க வந்து 17 தான் விற்கிறாங்க. கல்லெல்லாம் வந்து பெருசாலாம் பண்ணுறாங்க. வெள்ளக்கடைன்னு போட்டிருப்பாங்க. நீராக தான் கேரளா. ஆமாம் டேப் கல். அப்புறம் கல்லுக்குள்ளே போதை வரணும்னு சொன்னால் இம்மீடியட்டாக கல்லுக்குள்ளே கலப்படம் இம்மீடியட்டாக வந்துடுது. கல்லுக்குள்ளே எதை விட கல்லுக்குள்ளே போதைக்கு வந்து இம்மீடியட்டாக டேப்லெட் போட்டு தான் இருக்கிறாங்க. ஏன் நாட்டு சாராயம் கூட வாங்குறாங்க? இப்போ திராட்சையை வச்சு சாராயம் இருக்கலாம். இம்மீடியட்டாக கலப்படம் போதைக்கு வந்து உடனடிய மாத்திரை போட்டுறான். நீங்கள் வந்து இதில் காட்டுறீங்க சொல்கிறீங்க, எல்லாமே சொல்கிறீங்க. இப்போ கல் நலுசம் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து உணவுப் பொருள்னு சொல்கிறாங்க. அவர் வந்து நாங்கள் சொல்கிறோம் அவர் இல்லையே நிரூபிச்சுட்டா நாங்கள் 10 கோடி ரூபா தரலாம் இருக்கு. நாங்கள் அது கூட விவாதிக்க தயாராக கேட்குறாரு. அதாவது நான் சொல்கிறேன், அவர் தான் வந்து அது உணவுப் பொருள் நிரூபிக்கணும். ஆனால் உணவுப் பொருள்னு அவர் தான் நிரூபிக்கணும். வச்சுங்களா? நாங்கள் மதுவும் நிரூபிக்கிறதுக்கு எல்லாம் வச்சுருக்கிறோம். எத்தனை % ஆல்கஹால் இருக்குதுன்னு சொல்கிறோம். அது உணவுப் பொருளுங்கிறதுக்கு எத்தனை % புரோட்டீன் இருக்குது, எத்தனை % ஏன் அதை இப்போ இங்கிருந்து நீங்கள் வந்து ஒரு முட்டை சாப்பிட்டா இருக்கக்கூடியது வந்து ஒரு பால் 1 லிட்டர் பால் இருக்கக்கூடியது வந்து ஏன் கல் 1 லிட்டர் குடிக்கிறீங்க? ஒரு கிளாஸ் பால் இருக்கக்கூடியதுக்கு ஏன் கல் வாங்கி குடிக்கிறீங்க? அவர் வந்து உண்மையிலே 30